ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு, அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கைய செம்மைப்படுத்திக்கிறது? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில, இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? நல்லதுக்கு, கெட்டதுக்கு, தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற மாரி பலன் தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசிக்காரங்களே. இந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் பாருங்க. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. துலாம் ராசிக்காரங்களே, ஆணோ பெண்ணோ, ஆறோ 60 எல்லாரும் நீங்க அப்படிதான். உங்களுக்கு நிகரா பொண்ண வச்சா கூட நிகர் கிடையாது. ஏன் எல்லாரும் சுத்தத்துக்கும், ரொம்ப மேன்மையான விஷயத்துக்கும் தங்கத்த ஒப்பிடுறாங்க? நான் ஏன் உங்கள தங்கத்து கூட ஒப்பிடுறேன்? சொல்றேன் கேட்டுக்கோங்க. தங்கத்த பொறுத்தவரைக்கும் நீங்க வெட்டுனாலும் சரி, தூள் தூளா பொடியாக்குனாலும் சரி, நெருப்புல போட்டு சுட்டாலும் சரி, தன்னுடைய இயல்புலருந்து மாறவே மாறாது. இதனால தான் அதுக்கு வேல்யூ அதிகம். வைரத்துக்கே இத விட நானு என்ன சொல்றதுனாக்கா, மதிப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன். பிளாட்டினத்துக்கு இத விட மதிப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு சாதாரண பாமர மக்களும் இதற்காக ஆசைப்படுறாங்க. பல கோடி சொத்து வச்சிருக்கவங்களும் இத ஆசைப்படுறாங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விதத்துல கிடைக்கிறதும், மதிப்பு மிக்கதுமா இருக்கக்கூடிய இத நான் சொல்றதுக்கு காரணம், உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க நீங்களும் அப்படிதான். சின்ன புள்ள ஃப்ரெண்டா இருக்கும். நாளைக்கு என்ன சொல்றது? தப்பா நினைச்சுக்காதீங்க. சுடுகாட்டுக்கு போற ஒரு ஆளும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. உங்க வயசுக்கு தகுந்த ஒரு பழக்கவழக்கமே இருக்காது. தப்பாவே நினைக்காதீங்க. அவ்ளோ நல்லவங்க. பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு உதவியா இறங்கி பேசுவீங்க. ஒரு சின்ன குழந்தை பேசிட்டு இருக்கா, அதுக்கு இணையா பேசுறதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும். அதே மாதிரி நியாயமா நடந்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த நியாயம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு பிளஸ். உங்களுக்கு மைனஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஆனா அது மைனஸ் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கான ஒரு மைனஸா இருக்குமே தவிர்த்து, கடவுளுடைய படைப்புல நீங்க மைனஸ் கிடையாது. பிளஸ். ராஜா. நல்லதா பேசுறீங்க, நல்லதா செய்றீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தூய்மையான விஷயம். எப்பவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி தான் செய்வீங்க. முக்கியமா பணம் விஷயத்துல கணக்கு வழக்கே பார்க்கறதில்ல. இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நல்ல விதத்துல இருக்க போகுது. இந்த 7 நாட்கள பொறுத்து இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும். நான் ஒத்துக்கிறேன். போன வருஷமெல்லாம் படாத பாடு. கோர்ட்டு, கேஸ்லாம் கூட ஒரு சிலர் அலைஞ்சிருப்பீங்க. வம்பு, வழக்கு. நாம ஒண்ணு பண்ணோம்னாக்கா, அங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 வில்லங்க நிக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா, அங்க ஒரு கொடும ஜங்கு ஜங்குன்னு ஆடுச்சான்னு பேசுவான். கேட்கிறப்போ வித்தியாசமா இதா இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்போ. உண்மதான். நம்ம இப்போ ஒரு கஷ்டம் அப்டின்னாக்க, இவர்கிட்ட போனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு போவோம். ஆனா, அவரு பார்த்தீங்கன்னாக்கா 10 கஷ்டத்த சொல்லுவாரு. அது உண்மையாவே அவருக்கு கஷ்டம் இருக்கோ, இல்ல நம்மளுடைய உதவி நம்ம அவனுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரு ஒரு இத சொல்லி நம்மள தொரத்தி விடுறாரோ! புரியுதுங்களா? இந்த ஈச்ச மழைய சுத்திட்டு எதுக்கால வரான்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட நம்ம ஆதரவு குடுக்கலாம். "ஒரு நாள் படுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு கொஞ்சம் இடம் குடுப்பா, ஆதரவு குடுப்பான்னு" போறப்போ, அவங்க ஈச்ச மழைய சுத்திட்டு எதுக்கால வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நமக்கு எந்த வகையிலயும் உதவி அப்படிங்கிற விஷயம் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா?
அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம். நீங்க இப்போ வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு தெய்வத்த வந்து வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து பார்க்கலாங்களா? அப்படி நீங்க யார வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா? ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு பலங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. துலாபாரம் அப்படிங்கிறது வந்து வெயிட் தூக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதாவது மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ யாராலயுமே மதிப்பிட முடியாத பார்க்குற தோற்றத்துக்கு வேணா வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும், அவர மாதிரி ஒரு தைரியசாலி, ராமபிரானாலேயே போக முடியாத இடத்துல போயிட்டு, சீதா பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லி, சீதா பிராட்டிட்டருந்து கனியாழிய வந்து வாங்கிட்டு வந்தவர். மிகப்பெரிய கடவுள் ராமபிரான். நெறைய வானரங்கள வச்சுக்கிட்டு பாலம் போட்டுட்டு இருக்காரு. இவரு வாயுபுத்திரன் பறந்து போய் பார்த்துட்டு வந்தாரு. மூலிகை எடுத்துட்டு வர சொன்னா, மூலிகை மலைய கையில தூக்கிட்டு வந்தவரு. ஸோ இப்படி பலம் பொருந்திய இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கை முழுக்கவே அனுமனை வழிபாடு உங்களுக்கு மன பலத்தை கூட்டிக் கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள்ல பயப்படுறீங்க. எங்க தெரியுமா? அன்பு. அந்த அன்பனை இழந்துருவணும் அப்படின்லாம் கொஞ்சம் கோவத்த காட்டி, அதையும் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாமலும் சில இடங்கள்ல தவிச்சு நின்னுருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் தீர்வு சொல்லிட்டேன். முக்கியமா அனுமனை வழிபாடு போகுறப்போ, வெற்றிலை மாலை வாங்கிட்டு போங்க. அதோடைய பலன் நான் பின்னாடி சொல்றேன். வெண்ணெய் எடுத்துட்டு போங்க. செந்தூரம் வாங்கிட்டு போங்க. அந்த செந்தூரத்த வாங்கிட்டு போயி, ராமபிரானுடைய தூதுவனா இருக்கக்கூடிய அந்த அனுமனுடைய பாதங்கள்ல, அதாவது முக்கியமா வலது கட்டை விரல்ல பூசி, பூஜைகள் செய்து மறுபடியும் அந்த செந்தூரத்த வந்துட்டு எடுத்து குடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து வைத்து வாழ்க்கை முழுக்க பயன்படுத்துங்க. தீர்ந்துருச்சா மறுபடியும் வாங்கிட்டு போய் குடுத்து பூஜை செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு வாங்க. அதுக்கு அவ்ளோ சக்தி இருக்குங்க. தாந்திரிக பரிகாரம். நீங்க உண்மையாவே நெறைய ஆன்மீகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருக்கீங்க. கடவுளுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகம் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கும் பொழுது நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்டதையும், எந்த ஒரு சிக்கல்களையும் உங்களுக்கு வந்து சேர்க்காமல் பார்த்துக் கொள்வார். இல்ல இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லாமா? ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானே போற்றி போற்றி. இல்ல, இல்ல. இது இப்படி சொல்லக்கூடாதே. வேற மாதிரில சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம். ஏன்னா, அவருக்கு அவருடைய வழிபாட சொல்றத விட, நீங்க ராமபிரான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, அவருடைய நாமத்த நீங்க சொல்லும்போதே உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு. கஷ்டமா இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. அவர் பக்கத்துல வந்து உட்காந்துப்பாரு. ஜெய் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள வெற்றி வந்து நிக்குங்க. ஓகேவா? நம்ம பேச போனா நெறைய பேசிக்கிட்டே போகலாம். தப்பா நினைக்காதீங்க. பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்கலாம். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க தேவையோ அத மட்டும் பார்த்துக்கலாங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நம்மளுடைய துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அதை பொறுத்துதாங்க நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த வகையில ஜூலை மாதத்துடைய 3வது வாரம் திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ, நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ, சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் ரிஷபத்துல இருக்காரு. அவர் கூட குரு பகவானும் கூட்டணியில இருக்காரு. புதன் பகவான் கடகராசியில, அவருடன் சுக்கிர பகவானும் கடகராசியில கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. கும்பத்துல சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவான், கன்னி ராசியில கேது பகவான். இந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நம்மளுடைய துலாம் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா, எப்பா துலாம் ராசிக்காரங்களே, ஏன் பொருளாதார ரீதியா ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க? நான் தான் பணவரவு குடுத்துட்டே இருக்கேன்ல. அப்புறம் அது எங்க தான் போகுது? அப்படின்னு கடவுள் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறாரு. என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் குடுக்குறோம். தெரிஞ்சவன், தெரியாதவன். இன்னைக்கு பழகுனவனுக்கும் குடுப்போம். பல வருட பழக்கவழக்கத்துக்கும் குடுப்போம். கஷ்டமா? கொடுப்போம். கடன் வாங்கியும் கொடுப்போம். இல்லையா? இப்படிப்பட்ட உங்களுக்கு, "எப்பா நமக்கு ஒரு பிரச்சனையா? அந்த துலாம் ராசிக்காரன் அவன கூப்பிடுப்பா." "அப்பா நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா? நம்ம செய்ய போறோமா? ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கோமா? அவன கூப்பிடு பயன்படுத்திக்கலாம். ஆனா அவன அங்கேயும் பேச வுட்றாத." அவன் நியாயத்த பேசுவான்பா. அப்புறம் நமக்கு எங்க நல்லது நடக்க போகுது? கூட்டிட்டு வராத. அந்நியன் மாதிரி இவன கூட வச்சிருக்கிறது. துலாம் ராசிக்காரங்கள. புரியுதுங்களா? நியாயத்துக்கு கூட துணை நிப்பாங்க. அதர்மத்த பார்த்தா கூட்டிட்டு போன ஆளுக்கே எதிரா நிப்பாங்க. இந்த ஒரு படத்துல எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மேடம் எல்லாம் படத்த சொல்றேன். இப்ப படத்த சொன்னாதாங்க எல்லாருக்கும் புரியுது. ஞாபகம் வருது. ஓ! அப்படியா? அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். சூர்யாவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண கூட்டிட்டு வரதுக்கு, அதாவது லவ் பண்ண பொண்ண கூட்டிட்டு வரதுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. கடைசில போனாக்கா, அந்த பொண்ணுடைய மைண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரெயின் வாஷ் பண்ணி, அப்பா, அம்மா கூட சேர்த்துட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி தான் இவங்கள வந்து நீங்க கூட வச்சுக்கிறது. ஸோ, இதன் காரணமா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒதுக்கிட்டு இருப்பாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியாது. பட் பிரச்சனை கிடையாது.
ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அதுல ஜாலியா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. வந்தியா வா, வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை துணை விஷயத்துலயுமே இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா, யாருக்கும் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. இப்படி இருக்க உங்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, "சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா" அப்படின்னு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, தொழில்ல ஏற்பட்ட பிரச்சனையால மனசு வந்து பாத்தீங்கன்னாக்கா நொந்து போயிருப்பீங்க. ஆனா, உங்க தர்மம் தலை காக்குங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பருடைய உதவினால அந்த பிரச்சனைய தாண்டி வந்துருவீங்க. அடுத்த சந்திரனும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காரு. பணவரவும் சிறப்பா இருக்கு. ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணுமா, குரு பகவான் நல்லா இருக்கணும். சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, சந்திர பகவானுடைய அமைப்பு சரியா இருக்கு. எவன் ஒருத்தனுக்கு அவன் தான் உச்சகட்டத்துக்கு போவான். பண விஷயத்துக்கு இவர் தான் பொறுப்பு. கோடான கோடி தேவர்கள்லயே சந்திர பகவான் மாதிரி ஒரு சுகத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்குமே கிடையாது. ஏன்? ஈவன் தோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கோ, நம்முடைய பிரம்மனுக்கோ, நம்மள படைக்கக்கூடிய பிரம்மனுக்கோ, நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கோ யாருக்குமே கிடையாது. ஆனா, இவர் நல்லா அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஸோ, இவர நம்ம வந்து சாதகமா இருந்தோம் அப்டின்னாக்கா, நம்மளும் நல்லா தான் இருப்போம். ஓகேவா? ஸோ, இப்படி அமைப்புல சந்திர பகவானுடைய அமைப்பு பணவரவுல சிறப்பா வச்சிருக்காரு. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, திருமண பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்துல சிக்கல்கள் உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், கொஞ்சம் வந்து அதாவது முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வரைக்கும் கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது புதன் பகவான் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியில 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? இவருடைய அமைப்பின் காரணமா புதுசா நிலம் வாங்குவீங்க, புதுசா வீடு கட்டுவீங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, பழைய வீட்ட கூட புதுப்பிச்சு ஒரு சுக வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அடித்தளம் உண்டு. கல்விக்காக பிள்ளைகள் வந்துட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. குரு பகவான் உங்க ராசியில 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல வளர்ச்சி, மேம்பாடு அடைவீங்க. வியாபாரத்திலயும் கணிசமான லாபம் கிடைக்குங்க. அடுத்த சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்து போன உறவுகள் எல்லாமே மீண்டும் வந்து ஒட்டிப்பாங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? இதன் காரணமா விவசாய வேலையில அதிகமா அக்கறை காட்டுவீங்க. தோப்பு குத்தகைக்கு எடுக்கிறது. இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் பெறுவீங்க. அடுத்ததா ராகு பகவான், அதாவது பாம்பு கிரகமான ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பொறுமையும், நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். கோபம் வேண்டாம். எவ்ளோ பிரச்சனை தலை போற பிரச்சனையே வந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்டின்னா, அதுவே சரியாயிடும். துலாம் ராசியோட அமைப்பு அந்த மாரி. அடுத்த கேது பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. இதன் காரணமா வரவுக்கு மேல செலவு வந்து உங்கள திணறடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன சொல்றேன் அப்டின்னாக்கா, பணவரவு வந்து துலாம் ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும். தண்ணி மாரி வரும், தண்ணி மாரி செலவாகும். இப்டி 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 போவாங்க. ரூ. 1000 கையில வச்சிருப்பாங்க. ஆனா இப்டி போவாங்க. ரூ. 500 கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில நிப்பீங்க. ஸோ அத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலும் பேசணும்னா, ராசிநாதன் சுக்கிரன் வந்துட்டு உங்க 10ஆம் இடத்துல இருக்கிறதும், அங்கு சூரியனோட இணைந்திருக்கிறதும் சிறந்த பலன்களை தருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கிக் கொடுப்பாரு. உங்களுடைய எண்ணங்கள வலிமையாக்கி வெற்றியும் தேடித் தருவாரு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். வருமானத்த பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வு இருக்கும். பாக்யாதிபதி வந்து புதன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால, தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பத்திரிகை மற்றும் தொழில்நுட்பத் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். கடன் சுமைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கடன் சுமைகள் குறையும். முக்கியமா தாய் வழி உறவுக்காரங்களால உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா உத்தியோக பணிகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. எல்லாமே ஓகே. நல்ல அமைப்புல இருக்கு. கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னாக்கா, சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறதுனால, பெண்கள் வழியே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, பெண்களாலயும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்களாலயும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல உறுதி குறையலாங்க. பங்காளிகள் பகைவராகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுமூகமா முடிந்த சில பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால உங்களுக்கு மற்றும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கட்டும். முக்கியமா அலுவலக சூழ்நிலைகள்ல இடையூறுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கும். முக்கியமா சக ஊழியர்கிட்ட பேசுறப்போ, உங்களுடைய செயல்பாடுகள்லயும் கவனமா இருந்துக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய
நீங்க எந்தெந்த விஷயங்கள தோத்து நின்னீங்களோ, எந்தெந்த விஷயங்கள அவமானப்பட்டீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறி வெற்றிகள் குவியும். பொருளாதார ரீதி அப்படிங்கிறது, நான் இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா? தண்ணி மாரி பணம் வருது, தண்ணி மாரி செலவாகுதுன்னு. அந்த தண்ணி மாரி வரக்கூடிய பணம், நம்ம அணை கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பலமா நின்னு, உங்க பொருளாதாரத்த முன்னேற்றி கொடுப்பார். பயன்படுத்திக்கோங்க. ஒரு சனிக்கிழமை மட்டும் தான் வழிபாடு செய்யணுமான்னு கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நீங்க மகாலட்சுமி தாயாருடைய நெனப்போட தான் எழணும், நெனப்போட தான் தூங்கவும் செய்யணும். ஓகேங்களா? இத மட்டும் ஃபாலோ பண்ணாக்க துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது ஒரு நாளும் வீழ்ச்சிங்கிறது நிலைக்காது. வரும். பட் நிலைக்காது. அத சாமர்த்தியமா நீங்க சமாளிச்சுருவீங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருடைய இந்த அம்மனுடைய அனுகிரகத்தினால எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. இவங்க பார்வைக்கே பலம் உண்டு. இவங்க உங்க பக்கத்திலேயே நிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்திலும் சரி, இந்த வீடியோ பதிவ முடிச்சுட்டாலும் சரி, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி இவனுடைய நாமத்த சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இத முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.